அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், யா பிலாலு, ஏ பிலால், ஹத்திஸ்னி, எனக்கு சொல்லு, பி அர்ஜை அமலின் அமில்தஹு, நீ செய்த நல்ல அமலை, மிகப்பெரிய அமலை எனக்கு காட்டு, சொல்லு, தெரியப்படுத்து என்பதாக நபி அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கேட்டார்கள். ஃபில் இஸ்லாம், மார்க்கத்தில் ஈமான் நிலையில் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு. ஏனென்றால் ஏனென்றால் சமிஅத்து தஃப நஅலைக, ஏன் கேட்டீங்கன்னா, நான் கேட்ட தஃப நஅலைக, உங்களுடைய காலடியுடைய சத்தத்தை, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன். பைன யதைய ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்துல நான் போகும் பொழுது, அநேகமாக மேராஜுடைய பயணத்துல இருக்கலாம், அவ போகும்போது சொர்க்கத்துல உங்களுடைய செருப்புடைய காலடியுடைய சத்தத்தை கேட்ட யா பிலால், நீ என்ன மாதிரி அமைச்சீங்க, அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு தந்திருக்கிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியப்பாக கேட்கிறாங்க. கேட்டவுடன் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் பாருங்க, மா அமில்து அமலன் அர்ஜா இந்தி, நான் மிகப்பெரிய எந்த அமலும் செய்யல. அன்னி, ஏனென்றால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், லம் அத்தஹர் தஹூரன் ஃபி சாஅத்தின் லைலின், ஃபி சாஅத்தி லைலின் அவ் நஹாரின், பகல்லையோ அல்லது இரவிலேயோ எப்பொழுதெல்லாம் ஒளி முடிஞ்சிருந்தோ, சுத்தம் அசுத்தமாகி விடுகின்றனோ, என்னுடைய உடலில் இருந்து ஒளி என்ற சுத்தம் அகன்று விடுகிறதோ, அப்பொழுது இல்லா சல்லைத்து பிதாலிக தஹூர். என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணுமே செய்யல யா ரசூலல்லாஹ், இரவிலையும் பகல்லையும் ஏதாவது நேரத்துல என்னுடைய ஒழு முறிந்து விட்டால் அந்த ஒசுவுக்கு பிறகு உடனே ஒழு செய்து கொள்வேன். அந்த ஒசுவுக்கு பிறகு சல்லைத்து பிதாலிக தஹூர், அந்த ஒசுவின் மூலமாக நான் தொழுவேன். மா குத்திபலி அனுசல்லிய, எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எனக்கு தொழுக வேண்டும் என்று எழுதியிருக்கிறானோ அந்த அளவுக்கு நான் தொழுவேன். எவ்வளவு அவகாசம் கிடைக்குதோ அத்தனை ரக்காத்துக்கள் தொழுகுவேன், தஹியத்துல் வுது அல்லது நஃபில்கள். இவ்வாறு தொழுக அமலை தவிர வேற வித்தியாசமான எந்த அமலும் நான் செய்யலையா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ரசூல் சொன்னாங்க, இந்த அமலின் காரணமாகத்தான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்திருக்கின்றான். நான் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை சந்திக்க சொல்லும் பொழுது யாருமே இல்லை, எந்த படைப்புகளும் இல்லை. ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், என்னுடைய எல்லை முடிந்து விட்டது, இதன் பிறகு நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் எரிந்து சாம்பலாகி விடுவேன், எனவே ரசூலுல்லாஹ் அவர்களே தாங்களே செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா படைப்புகளுடைய எல்லையும் முடிந்த பிறகு நானும் அல்லாஹ்வும் மட்டும் இருக்கக்கூடிய இடத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலடியுடைய சத்தத்தை நான் உணர்கின்றேன், கேட்கின்றேன் என்று சொன்னால் இந்த அமலின் காரணமாகத்தான். அதாவது எப்போதெல்லாம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒசு முடிந்து விடுமோ, அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும், அவர்கள் முடிந்த அளவு அதன் மூலமாக தொழுது கொள்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மாமின் அஹதின் யதவஸ்ஸஉ, உங்களை யாராவது ஒரு வுது செய்தால், ஃபயுஹ்சினுல் வுதுஅ, அழகாக வுது செய்கிறார், முழுமையாக வுது செய்கிறார், வ யுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்அத் அதன் மூலமாக தஹியத்துல் வுது தொழுகிறாரு, யுக்பிலு பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி அலைஹிமா, அந்த தொழுகையில முழுமையாக, அதாவது உல தூய்மையுடன் தொழுகிறாரு என்றால் மா, அவருக்கு ஒண்ணும் கிடைக்காது, இல்ல ஆனால் வஜபத் லஹுல் ஜன்னத்து, சொர்க்கம் அதன் மூலமாக அவருக்கு வாஜிபாகும் என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம், அபு தாவூத், இப்னு மாஜாவில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது.
எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஒது என்பது ஒரு அழகான அமலாக இருக்கிறது. அசுத்தம் வந்துவிட்டால் சுத்தமாகுவதற்கு, தூய்மை போய்விட்டால் தூய்மை அடைவதற்கு. எனவே அந்த ஒளியின் மூலமாக நேற்று பார்த்தோம் முன்னே பின்னே ஓதக்கூடிய துவாக்களுடைய சிறப்புகளை. இன்னைக்கு பாருங்க, இன்று பாருங்க, 2 ரக்காத் தொழுவது குறைந்தபட்சம் சொர்க்கத்தை தவிர ஒரு வாஜிபாக்காது. இன்னொன்னு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சம்பவம், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ரக்காத்துக்கள் தொழுவாங்க. அதன் மூலமாக அல்லாஹ் எந்த படைப்பும் போகாத இடத்திற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலடி சத்தத்துடைய அசரீரி கேட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அமலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த சுன்னத்துக்களை பேணி செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.